ஜெய் ஸ்ரீராம். இன்னையோட டாரோ ரீடிங் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஒரு புதிய பாதை உங்களை நோக்கி வருது. அந்த பாதை ரொம்ப மலர்ச்சியாக இருக்கும். அதனோட அதை அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் உங்களை பிலீவ் பண்ணுங்கள். இந்த பாதை உங்களை உண்மையாகவே நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். உங்களோட ஹோம்க்கு கூட்டிகிட்டு போகும். உங்களோட உங்களோட உண்மைக்கிட்ட கூட்டிகிட்டு போகும். பேஜ் ஆஃப் கப்ஸ் வருது. நீங்கள் என்ன ஃபீலிங் வருதுன்னா, ஒரு நியூ கம்யூனிகேஷன் இஸ் கம்மிங் டு யூ. ஏதோ ஒரு ஆளால் வரலாம், இல்லை ஒரு ஒரு இமெயிலால் வரலாம், இல்லை இல்லை ஒரு 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 குரூப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரலாம், இல்லை நீங்கள் ஒரு கம்யூனிட்டியில் சேர்ந்துருப்பீங்க. அந்த கம்யூனிட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு இன்சைட் தோணலாம். பிகாஸ் ஆஃப் த இன்ட்ராக்ஷன் விச் யூ ஹேவ். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஒரு திங்கிங் தோணலாம். உங்களுக்கு கொஞ்ச நாளாக ஒரு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஒரு ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சு. பேலன்ஸ் பற்றி. லைக் நம்ம பண்ணுற ஆக்ஷன் கரெக்டாக, நம்ம சரியான மூவ் தான் பண்ணுறோமா, நிறையா பேரோட நிறையா பேரோட நாலேஜ் கேட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அதனால நீங்கள் பண்ணணும்னு நினச்சதில் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்டாப் பண்ணாதீங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். அதுக்காக அந்த ஃபியர்ஸ்ஃபுல் எனர்ஜி தட் யூ ஹேட் பிஃபோர், ரொம்ப வெறித்தனமாக போகிற எனர்ஜி, அந்த எனர்ஜி வேண்டாம். அதை கீழே இறக்கி வைங்க. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி. ஹீ நோஸ் வாட் ஹீ இஸ் டூயிங். எல்லாரோட விஸ்டம் கேட்டுப்பாரு. பட் அவருக்கு தெரியும் எது கரெக்டான ஸ்டெப் தட் வில் கிரியேட் பேலன்ஸ் இன் ஹிஸ் லைஃப். அவங்களோட வாழ்க்கையில், ஃபேமிலியில், கரியரில் எல்லாத்துலேயும் எது பேலன்ஸ் கொடுக்குற ஒரு ஒரு ஸ்டெப் மூவ் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ அந்த எனர்ஜியை கொண்டு வாங்க. நிறைய பேரோட நாலேஜ், நிறைய பேரோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல் வெரி குட். ஸோ டெசிஷன் உங்களோடதாக இருக்கணும். எல்லாமே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஹெல்ப். ரைட். ஸோ சாரி, எனக்கு டக்குன்னு மணி அடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் எனர்ஜி வருது. ஓல்டு ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் உங்களை விட்டு போச்சு அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது போனது போகட்டும். அது நல்லது தான் போனது. உங்களுக்கு அது தேவையில்லை. அதை விட்டு தொலைங்க. புது விஷயங்களை நோக்கி போங்க. அது நடந்துருச்சு. நடந்தது நல்லதுக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் உங்களுக்கு புதிய பாதையே திறக்குது இப்போது. ஸோ அதில் நினச்சி எப்பவுமே கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஸோ இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி இட்ஸ் கம்மிங் இன் வென் யூ ஆர் லைக், நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் லெட் கோ பண்ணுறப்ப, மெயினாக உங்களோட டிசையர்ஸில் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கணும். யூ ஹாவ் டு கண்ட்ரோல். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு நிறையா விதமான ட்ரை பண்ணுவோம். நம்ம நிறையா புஷ் பண்ணுவோம் நம்மளே. ஸோ அதை லெட் கோ பண்ணுங்கள். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறது நம்மளுக்கு நினைக்கிற மாதிரி தான் சில விஷயம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. கடவுள் இன்னும் பெரிய பிளான் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு நம்ம ஹார்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ஹார்ட்டில் எனக்கு இதுதான் தெரியுதுன்னா, ஒரு ஒரு சுவர் மாதிரி தெரியுது. அந்த சுவர் ஏதோ ஒன்று பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இன்னும் ஹர்ட் ஆகக்கூடாது. இன்னும் நம்ம ஏதாவது யார்கிட்டையாவது பேசி அவங்கள என்ன ஹர்ட் பண்ணிடுவாங்க, இதுக்கு நான் அமைதியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த அந்த அதை பிரேக் பண்ணுற டைம் இது. இப்போ டைம் டு டாக், கம்யூனிகேட். உங்கள் கம்யூனிகேஷனில் ஒரு ஒரு கிஃப்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கு. உங்களையுமே தெரியாத ஒரு கிஃப்ட். அந்த கம்யூனிகேஷன் நீங்கள் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா,
ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆர் கோயிங் டு கம் த்ரூ திஸ் கம்யூனிகேஷன். தட்ஸ் வாட் திஸ் கார்ட் இஸ் டெல்லிங் மீ. ஸோ டூ நாட் refrain yourself from communication, from talking your heart out. நீங்கள் வந்து உங்களோட மனசில் என்ன தோணுதோ அதை பேசுறதுல நீங்கள் எந்த வித தடையும் போடாதீங்க யார்கிட்டையும். So that's what I get the feeling about this card. So நான் வேற ஏதாவது எழுதி வச்சிருக்கேனான்னு பார்க்குறேன். யா, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கொஞ்சம் வீட்டு புழு மாதிரி இருக்கிற ஒரு எனர்ஜிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து நிறையா பேர்கிட்ட பேசி அந்த மாதிரி ஒரு எனர்ஜி க்ரியேட் பண்ணுவீங்க இதுக்கப்புறம். அது வந்து இன்னும் உங்களோட கனெக்ஷனை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கம்மிங் ஆன் யுவர் வே. New communication is coming to you. Fear not. Opportunities are right here at your door. And never give up. Believe in yourself. இதுதான் gist of this message. Love and light.